கிளிக் பண்ணுங்க சார். நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆன். பண்ணி இப்போ அவங்களும் இருக்காங்க. கேள்வியும் கேட்கலாம். ஓகேவா? நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆ. கேட்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஐசிடிசிஎஸ் மெம்பருக்கு இப்போ எங்களோட ஏ டு இசட் சர்வீஸை பத்தி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு உடனே என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ சர்வீஸ். இதுக்கு பேர் என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து அங்கிருந்து ஒரு பொருள் கேட்குறீங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர் கெட்டில் பத்தி கேட்குறீங்க. நீங்க அதுக்கான நாங்க குடுக்குற சாரி. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. குமரன் மியூட் பண்ணிக்கோங்க. ஆ. மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ப்ராடக்ட் மார்க்கெட் அனலைசிஸ் ஏ சர்வீஸ். இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் கட்டில் கேட்குறீங்க. அந்த கட்டில பத்தி எங்ககிட்ட குடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அனுப்புறீங்க. அந்த ப்ராடக்ட்ட நாங்க மொத்தம் 5 பேர் செலக்ட் பண்ணி 3 பேர், 5 பேர், இல்ல ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாங்கி குடுத்துருவோம். இதுக்கு பேர் தான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் அனலைசிஸ். அது எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி. இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு குடுத்துருக்கோம். தொழில்குரு சார் கிட்ட இருக்கு. அத நீங்க ஒரு அவருக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. கேட்டீங்கன்னா, அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 2வது வந்து மேனுஃபேக்சரர் செலக்ஷன். அதிலேயே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ஐட்டம் பண்றீங்க. அந்த கெமிக்கல் ஐட்டம் அவனால சப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா, அது வந்து ஒரு டன்னு வந்து $600 சொன்னீங்கன்னா, அது 40,000 டன்னு, 40 டன்னு இந்த மாரி நல்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூல வரும். ஸோ, அதுக்கு அந்த மேனுஃபேக்சரர் அவர் ஒர்த்தா? அப்படின்னு கேட்பாங்க. அத வந்து நாங்க செலக்ட் பண்ணி தருவோம். எப்படின்னா, நாங்க இங்க லோக்கல்ல இருக்கிறனால சைனால, அந்த ப்ராடக்ட்ட பார்த்து, ஓகே இவனுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க போய் டைரக்ட்டா அந்த ஃபேக்டரிய பார்க்காம, ஏன்னா எங்ககிட்ட வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், லாயர்ஸ் இவங்கலாம் இருக்கிறனால, அந்த மேனுஃபேக்சர் செலக்ஷன் அவங்களோட 3 வருஷம் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டி பேமெண்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இவரு ஓகே இவர்கிட்ட பண்ணுங்க அப்படின்னு செலக்ஷன் பண்ணுவோம். இதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவோம். 3வது வந்து கொட்டேஷன் ரிக்வெஸ்ட். அதாவது வந்து வெறும் நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டேன் சார். நான் ஏற்கனவே சைனாக்காரங்கிட்ட 5, 6 பேர்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். இந்த வொர்க் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா, செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் கிட்லயே வச்சுக்கோங்க. அந்த கிட்டில் வந்துட்டு நீங்க இந்தியால ரூ. 250 கிடைக்குது ஒரு அப்ராக்ஸிமேட்டா அப்டின்னா, அது இங்க வாங்குற விலை நீங்க ஆல்ரெடி விசாரிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ரூ. 12 கிடைக்குதுன்னா, எங்ககிட்ட வந்து கேட்கும்போது, நாங்க அந்த கொட்டேஷன் வாங்கி குடுக்கும்போது, அது ரூ. 11 30 நாங்க குடுத்த உடனே நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு, நீங்க புதுசா வந்து என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி சைனால அந்த மார்க்கெட் அனலைஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நாங்க ரூ. 11 30 குடுக்கறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ முடியும். இதுக்கு பேர் தான் கொட்டேஷன் ரிக்வெஸ்ட். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட்ட நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தொழில்குரு சாருக்கு தெரியும். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஒரு சாம்பிள் எடுத்தாரு. அவரே சைனாக்காரங்கிட்ட பேசிட்டாரு. ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. பிரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம பிரைஸ் லோக்கல் பிரைஸ் அவர் கேட்கல. கேட்டு இருந்தாரு சொன்னார்ன்னா, நார்மலா என்ன பிரைஸ் வாங்குறாங்களோ, அதிலிருந்து நம்மளால என்ன பிரைஸ்க்கு வாங்கி தர முடியும்னு கிளீனா சொல்ல முடியும். ஏன்னா, அவரு வாங்கிட்டு இருந்தது வந்து ட்ரேடிங் கம்பெனில. ஆனா, நம்ம வாங்கி குடுக்குறது வந்து ஃபேக்டரிலருந்து டைரக்ட்டா பிரைஸ். கண்டிப்பான முறையில பெர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும். ஸோ, இத வந்து நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருந்தா, அதுக்கான கொட்டேஷன் ரிக்வெஸ்ட் நாங்க வாங்கி தர்றது. ஸோ, எங்ககிட்ட வரவங்க ஆல்ரெடி வொர்க் அவுட். இது எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, உங்களுக்கும் இதே மாரி கொட்டேஷன் ரிக்வெஸ்ட் வேணும்னா, ஒரு ப்ராடக்ட் சொன்னீங்கன்னா வாங்கி தருவோம். அதுல இன்னொன்னு ஒரு மைனஸும் இருக்கு. என்னன்னா, நாங்க வாங்கி குடுக்குற இந்த பிரைஸ் வந்து கரெக்ட்டா இல்லையா அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இந்தியால நாலேட்ஜ் இருக்கணும். எப்படி நான் சொல்றேன்னா, நான் இங்க இருந்து ரூ. 8க்கு வாங்கி குடுத்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத ரூ. 5க்கு விலை கேட்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும்னா, நீங்க அந்த ஃபீல்ட்ல அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். "ரூ. 8 சார் பண்ண முடியாது சார்." அப்படின்றது பிசினஸ் கிடையாது. ஓகேவா? ஒரு பொருள் வாங்குறோம்னா, கொட்டேஷன் ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அதுக்கான சார்ஜ் நாங்க பண்றோம். வாங்கி குடுக்கும்போது, அதுக்கு திருப்பி நீங்க விலை கேட்கணும். கேட்கலன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேத்து சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு $1000 கேட்கறாங்கன்னா, நம்ம அவர் உடனே வந்து ரூ. 700 கேளுங்க சார். அப்படின்னு கேட்கறது வந்து வாங்குறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதனால கொட்டேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அங்க. விலை கேட்டேன். ஓகே பண்ண முடியாது சார். அப்படி கிடையாது. ஏன்னா எல்லார்கிட்டயும் போம்போது முதல்ல ஒரு விலை சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம விலை கேட்டா தான் அது கரெக்ட்டா வாங்க முடியும். இது வந்து பிசினஸோட ஒரு நார்மல் ப்ரொசீஜர். விலை சொல்றது அவனோட உரிமை. விலை கேட்கறது நம்மளோட உரிமை. ஸோ இது 2மே தெரியாம வெறும் விலைய மட்டும் கேட்டு, ஓகே சார் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. ஸோ கொட்டேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது சிஐஎஃப் கொட்டேஷன். சிஐஎஃப் கொட்டேஷன்னா என்ன தெரியும்னா, அதுக்கு நெக்ஸ்ட் லெவலு. சரி அந்த பொருள இறக்கிறதா இருந்தா ஏன் எஃப்ஓபி குடுக்கணும்? எக்ஸ் ஒர்க் எதுக்கு குடுக்கணும்? சிஏஎஃப் எதுக்கு குடுக்கணும்? அப்படிங்கிற மாதிரி டி சர்வீஸ். இ சர்வீஸ் வந்து கஸ்டம்ஸ் அனலைஸ். இந்தியால அந்த கஸ்டம்ஸ எப்படி இறக்கி எடுத்து தர்றது. இந்த 5 சர்வீஸும் நம்ம பண்ற ஒரு பொருளுக்கு உங்களுக்கு 1 இயர் மெம்பர் ஆனீங்கன்னா 299ல வந்து குடுக்குற ஒரு சர்வீஸ். அடுத்தது 199 நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த ஏ டூ இ சர்வீஸ பண்ணி தருவோம். இது பண்ண உடனேவே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? 1 இதுக்கான நீங்க பிரைஸ் தப்பா சொல்லிட்டீங்க. அ 299 இல்ல 2999 1999. ஓ 2999, 1999. ஓகேவா? கஸ்டமர்ஸ் அனலைஸ் வந்து நீங்க இந்தியால நானு, தொழில்குரு சார் நீங்க எல்லாம் இருந்து அதுக்கான கோட கண்டுபிடிச்சு, அது என்ன ப்ராடக்ட்டு, எப்படி இறக்குறாங்க, அடுத்தவங்க எப்படி பண்றாங்க, இது எல்லாத்துக்கும் டைம் செலவாகும். நீங்க குடுக்குற காசு வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அத வச்சு நாங்க பெரிய பிசினஸ் பண்ண போறது கிடையாது. இது வந்து எங்க டைம்க்கான குடுக்குற ஒரு ஒர்க் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்க பண்றதுல ப்ராஃபிட் வரும்போது தான் நாங்க அடுத்தது வந்து பேசப் போறோம். அ ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் அனலைஸ் சர்வீஸ். இது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 1 செகண்ட் விட்டுட்டு சார் யாராவது கேள்வி கேட்கணும்னா இங்க கேட்க சொல்லுங்க சார். யாருக்கா கொஸ்டின் இருந்தா கேளுங்களேன். இந்த 5 தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 இதுதான் நமக்கு 5. யாருக்கா கொஸ்டின் இருந்தா கேளுங்களேன். குமரன். சொல்லுங்க சார். இல்ல கொஸ்டின் கேட்கலன்னா நீங்க கேளுங்க. அவ்வளவுதான். யாருக்கும் கொஸ்டின் தெரியாது நீங்க கேளுங்க இது கொஸ்டின். ஏன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் சார். இதுல கேள்வியே எதுவும் வராது. அவங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது ரெக்கார்ட் செஷனா இருந்தா இன்னும் அவங்க 2 தடவ கேட்டாங்கன்னா கிளியரா புரியும். நம்ம அடுத்த வாட்டி பண்ணி குடுத்துருவோம் சார். பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எஃப். இப்ப பத்தி பேசுவோம்னா, ஃபேக்டரி அனலைசர்ஸ் ரிப்போர்ட். இது வந்து எப்படின்னா, அந்த நான் முதல்ல கெமிக்கலுக்கு சொன்ன மாதிரி, கெமிக்கல் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி லட்சக்கணக்குல ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்க்கு வந்து அனலைஸ் பண்ணி ஃபேக்டரியில போயிட்டு அனலைஸ் பண்ணி, ஆ இந்த ஃபேக்டரி ரியலா இதுதான் பண்றாங்களா? இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் பழைய ப்ராடக்ட் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் முதல்ல சைனால இருந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இது எந்த ஃபேக்டரி பண்றாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? அதுல நம்ம என்ன ஆல்டர் பண்ணணும்? குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர் பண்ணணும். அதாவது வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. இந்த மாதிரி அனலைஸ்லாம் பண்ணி தர்றதுக்கு பேர் தான் ஃபேக்டரி அனலைஸ் ரிப்போர்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சர்டிஃபிகேட் இருந்தா தான் இந்தியால அது பண்ண முடியும்னா, அந்த சர்டிஃபிகேட் இருக்க ஃபேக்டரிய ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கையில குடுக்குறது. ஆனா விலை கன்ஃபார்ம் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபேக்டரியோட வந்து சைன் பண்ணி அக்ரீமெண்ட் போட்டு, எனக்கு என்ன விட கம்மி வேற யாருக்கும் குடுக்கக்கூடாதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபேக்டரியா அந்த மாதிரி எனக்கு இந்த சர்டிஃபிகேட் எடு அனலைஸ் பண்ணி பண்றதுக்கு தான் இது பேர் ஃபேக்டரி அனலைஸ் ரிப்போர்ட். இதுக்கு ஆள் வந்தாலும் வருவாங்க. இல்ல என்னால வர முடியாது சார். நான் இவ்வளோ பணம் தரேன். நீங்க பண்ணி குடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் இது வந்து ப்ராடக்ட் சாம்பிள். இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் புடிச்சிருச்சு சார். இந்த சாம்பிள எனக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அவ்வளோதான். அது வாங்குறது என்ன விலையோ, அதிலிருந்து நாங்க ஒரு சார்ட் சொல்லுவோம். இதுவும் வந்து தொழில்குரு சாருக்கு கிளியரா தெரியும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ராடக்ட் சாம்பிள் எப்படின்ட்டு. ஏன்னா இது அவரே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி அந்த சாம்பிள அனுப்பிச்சு பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாம்பிள் அரேஞ்ச்மென்ட். சாம்பிள் அரேஞ்ச்மென்ட்ன்றது என்னன்னா, சைனாக்காரனாலயே அனுப்ப முடியாது இந்தியாக்கு. அந்த மாரி நெறைய சாம்பிள்ஸ் இருக்கு. அத வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா, அவன் வந்து அவன் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்தியாக்கு இத எப்படி அனுப்பணும்? அனுப்பிச்சா என்ன ஆகும்? எதுவும் தெரியாது. ஸோ, அதனால சாம்பிள் அரேஞ்ச்மென்ட் எங்ககிட்ட வரும். இதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. அது தொழில்குரு சாருக்கு தெரியும். பிரவீன்ட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் பிரைஸ் கம்பேரிசன். இப்போ இந்த வந்து லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் பிரைஸ் கம்பேரிசன்றது வந்து ரொம்ப ஜென்யூன் ப்ராடக்ட். இப்போ எதுக்கு சொல்லணும்னா, இந்தியால வந்து ரைஸ், சுகர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்தியால அது என்ன பிரைஸ்ன்றது தெரியும். இந்த ஒரு கம்பேரிசன் பண்ணி தர்றதுக்கு வந்து ரியலா ஹியூஜா சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா, இது வந்து ரொம்ப இட்ஸ் ஹார்ட் வொர்க். ஏன்னா, அது 3 இயர்ஸா என்ன மாரி பிரைஸ், இந்த மாரி பிரைஸ்ன்னு 2த்தையும் அனலைஸ் பண்ணி குடுக்குற ரிப்போர்ட். ஓகேவா? இது கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் நெகோஷியேஷன் ஜே.
பிரைஸ் நெகோசியேஷன் தான் இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது. இப்போ வந்த ஒரு மெம்பர் கிட்ட. அவர் என்ன கேட்கிறாருன்னா, "நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். எனக்கு விலை கேட்க தெரியல. நான் கேட்டா ஏதாவது நடக்குமா? பொருள கிருள மாத்திருவாங்களா? எங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூர் வேணும்." அப்படின்றதுக்கு கண்டிப்பான முறையில ஐசிடிசிஎஸ் தான் வந்து ஒரு சொல்யூஷன். எங்கள மாதிரி சைனால இங்க இருக்கிறவங்க தான் ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கு கண்டிப்பா வருவாங்க. இதுவே உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். காரணம் என்னன்னா, உங்ககிட்ட வந்து $1000 சொல்றவங்க லோக்கல்ல நாங்க வாங்குறனால, எங்களுக்கு கண்டிப்பான முறையில என்ன ரேட்டுக்கு வேணா லோக்கல்ல என்ன ரேட்டு போதோ, அந்த ரேட்டுக்கு தான் கிடைக்கும். அத விட கம்மியா கிடைக்க வாய்ப்பு. ஸோ, அதனால பிரைஸ் நெகோசியேஷன்னும்போது, நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது இந்தியால ரூ. 1,00,000 சொல்றாங்க. ஆனா சைனால பாதி தான் இருக்கும்னு அந்த மென்டாலிட்டிக்கு என்னைக்குமே வராதீங்க. ஏன்னா ப்ராடக்ட்க்கான காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அங்க ரூ. 1000 சொன்னாங்க, இங்க ரூ. 500 இருக்கும். அப்படி கிடையாது. அது எந்த ப்ராடக்ட், என்ன குவாலிட்டி, அதுக்கான காஸ்ட் என்ன, அது தெரிஞ்சவங்க தான் அந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா பனானா ஒண்ணு வாங்குறீங்கன்னா, மவுண்டன்ல விக்கிற பனானா வந்து வேற ரேட்டு. நார்மல் பனானா வந்து வேற ரேட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு வெறும் பனானா வேணும், சீப்பா வேணும் அப்படின்னு வந்தா எதையுமே வாங்க முடியாது. ஸோ பிரைஸ் நெகோசியேஷனுக்கு வந்து ரியலா நாலேட்ஜ் இருக்கணும். வித்தவுட் நாலேட்ஜ் வந்து ஏன்னா அவன் சொன்னான்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் மாரி, "ஓ! இது இந்த விலையா?" அப்படின்னு கேட்டு போயிடுவீங்க. இப்ப நான் சொன்ன அந்த வாட்டர் ஹீட்டர் கெட்டில் வந்து இந்தியால ரூ. 250 விக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். அத சைனால ரூ. 130 ரூ. 110 வாங்கி தர முடியும்னு எங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாதவங்க சும்மா ஃபோன் பண்ணிட்டு, "சார் ரூ. 250 ஆகுது சார், ரூ. 250 ஆகுது சார்" அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு ஃபுல் கண்டெய்னர் பண்ணணும். ஒரு பீஸ் கூட கம்மி வைக்காம எடுத்துட்டு போனா தான் அதுக்கான காஸ்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி பிரைஸ் நெகோசியேஷன் இந்த சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். வாங்கி நாங்க குடுத்துருவோம். ஆனா ரிட்டர்ன் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த சர்வீஸ். பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் வந்து என்னன்னா இது இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ண வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆஸ் எ மெம்பரா வந்துட்டீங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து இந்த பணம் நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். இந்த சர்வீஸும் வாங்கி தர்றோம். பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். இது எல்லாமே அதுக்குள்ள வரும்போது வந்துரும். அரேஞ்சிங் பிசினஸ் விசிட் இன் சைனா, கோஆர்டினேஷன் அரேஞ்ச் பிசினஸ் விசிட்னா சார் கேக்குதா சார்? கேக்குது, கேக்குது. ஓகே. ஏன்னா நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்க போறேன். இல்ல. அது ஸ்க்ரீன் நீங்க கட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். மேல போல. சரி ஓகே. அரேஞ்ச் பிசினஸ் விசிட் இன் சைனா. இது எப்படின்னா, நாங்க என்ன பண்றோம், அங்கருந்து வரதுக்கு, போறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் அரேஞ்ச்மென்ட் பண்ணி தர்றோம். இதுக்கு பேர் தான் இன்விடேஷன் லெட்டரு. நீங்க எப்படி வரணும், போணும், அதுக்கான ஃபுல் அரேஞ்ச்மென்ட். இதுவும் தொழில்குரு சார் ஒரு தடவ சைனாக்கு வந்திருக்காரு. மெம்பர் இந்த சர்வீஸும் எடுத்திருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கும் தெரியும். ஸோ, அடுத்தது சார். ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச்மென்ட் டொமஸ்டிக். இது எப்படின்னா, சைனாக்கு வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அவங்களால வந்து இங்க வந்து டிஜிட்டல் மணி சைனால. இங்க வந்து டிஜிட்டல் மணின்னும்போது, அவங்களுக்கு Paytm இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே பண்ணி குடுத்து, அதுக்கான சர்வீஸ் சார்ஜும் வாங்கிடுவோம். அவங்களுக்கு லோக்கல்ல எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் இப்படி வந்திருக்கேன். எனக்கு ஹோட்டல் புக் பண்ணணும், இங்கேருந்து டிக்கெட் போடணும், எல்லாமே பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றது வந்து, இது ஒரு நாள் கைட் சர்வீஸ் அவங்க கூட இல்லாம வெறும் டெலிஃபோன்ல மட்டும் கம்யூனிகேட் பண்ணி தர சர்வீஸ். இது வந்து எப்படின்னா, எங்க மெம்பரோ, இல்ல என்னோட பார்ட்னர்ஸ் இந்தியால இருந்தாங்களோ, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, "சார் அவர் ரொம்ப க்ளோஸ் சார். அவர் தனியா வந்து மாட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அந்த சர்வீஸ் அடுத்தது சார். சைனா பிசினஸ் விசிட். அதுதான் தெரியலையே. இங்க சைனா பிசினஸ் விசிட். அது கொஞ்சம் சைனா பிசினஸ் விசிட். அவங்க கேமரா கொஞ்சம் ம். சின்னது பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. நீங்க அப்படியே வைங்க. நான் இங்க பெருசு பண்ணிக்கிறேன். சைனா பிசினஸ் விசா. இது வந்து ஆ தொழில்குரு சார் அங்க நமக்கு பண்ணி தருவாரு. நான் இங்கருந்து இன்விடேஷன் லெட்டரு, சைனா எம்பேசில எப்படி அப்ளை பண்றது, சைனா எம்பேசிக்கு யார் கரெக்ட்டான பெர்சன், குடுத்தா எவ்வளோ நாள்ல வரும், இது எல்லாமே நாங்க பண்ணி தருவோம். இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அவர் கிளியரா சொல்லுவாரு, எப்படி பண்றதுன்ட்டு. போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஸோ இ எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் உலகத்துல எல்லாமே பண்ண முடியும்ன்ட்டு. ஆனா வந்து விசா பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி குடுத்தா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து ஹோட்டல் போர்டிங் பண்ணி போர்டிங்ன்றது ஒரு ஹோட்டல் புக் பண்ணி குடுத்து, அவங்க வந்தாங்கன்னா சாப்பிடுறதுக்கு கேட்பாங்க. "எங்க சார் சாப்பிடுறது? என்ன நான் நெனச்சா வேற மாரி இருக்கு. வந்து இறங்குனா வேற மாரி இருக்கு." அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு, கீப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ இது எல்லாமே மெம்பர் கோசம் மட்டும் தான் பண்றது. மெம்பர் ஆனா தான் இதெல்லாம் பண்ணி தருவோம். ஸோ ஏர்போர்ட் பிக்கப்.
ஏர்போர்ட் பிக்கப் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சைனால இறங்குனாலும், கார் வந்து பிக்கப் பண்ணி அவங்கள ஹோட்டல் எடுத்துட்டு போய் டிராப் பண்றது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு கார்ல என்னென்ன வேணுமோ, நான் இங்க இருக்கேன் சார் எல்லாமே ஃபோன்லயே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பண்ணி தர்றது. சைனீஸ் ஸ்பீக்கிங் இந்தியன் கைட். இது வந்து ஒன்லி விஐபி சர்வீஸ். இல்லன்னா வந்து சைனீஸே கூட குடுத்துருவோம். இங்கிலீஷ் பேசுற சைனீஸ் கைட வந்து நாங்க குடுப்போம். அது போதும்னாலும் ஓகே தான். அப்படி இல்லன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ் பேசுற ஆள் தான் வேணும், இந்தியன் தான் வேணும், ஹிந்தி பேசுறவங்க தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 60 பேர் இருக்காங்க. ஏன்னா நான் சைனால 27 இயர்ஸா இருக்கனால, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் நான் வொர்க் பண்ணும்போது என்கிட்ட இருந்த ஸ்டாஃப்ஸ் மட்டுமே 250 ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ஸோ அந்த பசங்க எல்லாருமே அவங்கள நாங்க யூஸ் பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கைடு தருவோம். இதுவும் நல்ல விஐபி சர்வீஸ் தான். அவங்க அந்த பணம் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் இப்ப எதுவும் சொல்லல. மெம்பர் ஆயி வந்த உடனே எவ்வளோ எவ்வளோ சார்ஜஸ் நான் சொல்றேன். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மென்ட். லோக்கல்ல இந்த காரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மென்ட். அது பெர் ஹெட்டுக்கு ஏத்த மாரி நாங்க வாங்குவோம். இது வந்து டிராவல் ஏஜென்சி குரூப் ஆஃப் பீப்பிள் வராங்கன்னா, அவங்களுக்கு பண்ற சர்வீஸ். எஸ் வந்து ஃபேக்டரி விசிட் அப்பாயின்ட்மென்ட். இப்ப வந்து இறங்கிட்டாங்க. நம்ம கஸ்டமரு, நம்ம மெம்பரு, அவங்களுக்கு வந்து ஃபேக்டரி விசிட் அனலைஸ் பண்றது. எனக்கு இந்த ஃபேக்டரி போய் பார்க்கணும் சார். நான் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாளி கூட அவங்க பசங்க, மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. அவங்கள கூட்டு போய் ஃபேக்டரியில விசிட் பண்றது. ஒரு ஃபேக்டரினா நீங்களே கூட போய் பார்த்துக்கலாம். ஆனா 3 ஃபேக்டரி ஒரே பிசினஸ்ல பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது அது வந்து அவங்களால தனியா இங்க வந்து பண்ண முடியாது. ஸோ, அதனால நம்ம கூட வந்துட்டு, நம்ம கூட்டு போய் முதல்ல ஒரு ஃபேக்டரி காட்டுவோம், 2வது ஃபேக்டரி காட்டுவோம், 3வது தனித்தனியா காட்டும்போது, இது அவங்களுக்கு யூசேஜ் இருக்கு. ஸோ, அதனால இதுதான் நெறைய பேர் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லீகல் அசிஸ்டன்ட் அக்ரீமென்ட். இதுக்கு வந்து பெரிய ஸ்டோரி இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். அது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் டிஃபரெண்ட்டா இருக்கும். லீகல் அசிஸ்டன்ட் அக்ரீமென்ட்ன்றது என்னன்னா, உங்களுக்கு சட்டப்பூர்வமா என்ன தேவையோ, அது எல்லாமே பண்ணி தருவோம். நெறைய விஷயம் நடந்திருக்கு. இறந்து போறது, ஆக்சிடென்ட் ஆ சூசைடு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. பிசினஸ்லயே இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் குடுத்தேன், ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் லீகல் அசிஸ்டன்ட் பண்ணுவோம். இதுக்கும் வந்து நல்ல சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா இது எல்லாராலயும் பண்ண முடியாது. சைனீஸ நம்பியும் அவங்களால முடியாது. அதனால எங்ககிட்ட அதிகமா வருவாங்க. ஓகேவா? பிரைஸ் நெகோஷியேஷன். ம். இந்த இடத்துல ஏன் பிரைஸ் நெகோஷியேஷன் போட்டிருக்குன்னா, இது வந்து எப்படின்னா பெரிய ப்ராடக்ட். கிட்டத்தட்ட கப்பல்ல போற 40,000 டன்ஸ் எல்லாம் வந்து மொத்தம் 5 புரோக்கர்ஸ் இருப்பாங்க நடுவுல. முதல்ல வந்து மேனுஃபேக்சரர், 2வது செல்லிங் மேனேஜர், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுறவங்க, அதுக்கப்புறம் அதே இன்டர்நேஷனலுக்கு பேசுறவங்க, அதுக்கப்புறம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா இந்த மாரி முக்கியமான இம்போர்ட் பண்ற இடத்துல பாம்பேல தான் அதிகமா இருக்கும். அவங்களோட பிரைஸ். ஸோ இந்த 5 பேர் ப்ராஃபிட்டையும் உடைச்சு பெரிய வேல்யூ இருக்க ப்ராடக்ட் கோடியில வரும் இந்த பிசினஸ் எல்லாமே. இந்த பிரைஸ் நெகோஷியேஷன் வந்து ஒரே ஷாட்ல வெறும் 1 சென்ட்ஸ் குறைச்சு குடுத்தா கூட, அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அதனால இந்த பிரைஸ் நெகோஷியேஷன் தனியா வருவாங்க. இது இது அதுக்கு பேர் தான் இந்த பிரைஸ் நெகோஷியேஷன் சர்வீஸ். இப்போ ஒரு டைமண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். டைமண்ட்ல இவ்வளோ பீஸ் வாங்குறோம். அந்த பீஸ்ல வந்து 1 சென்ட் குறைச்சா கூட வேல்யூ அதிகமா இருக்கும். நான் சொல்றது வந்து இந்த டைமண்ட்ஸ் சிந்தெடிக் டைமண்ட்ஸ். ஓகேவா? குவாலிட்டி கண்ட்ரோல் செக். சரி சார் எல்லாம் பண்ணிட்டேன் சார். நான் சைனாக்கும் வந்துட்டேன். சைனாக்காரனையும் பார்த்துட்டேன். எனக்கு இந்த ஒரு பொருள் தான் பண்ணணும். அத லோட் பண்றதுக்கு வந்து, அத பொருள செக் பண்ணி எனக்கு ஏத்தி அனுப்பணும். அப்படின்னு சொல்ற ஒரு சர்வீஸ். இதுவும் ஒரு நாளைக்கு இன்வாய்ஸ்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவோம். லாஜிஸ்டிக் சர்வீஸ். அ நீங்க அங்க இந்தியால கேட்கிற என்ன ஷிப்பிங் கம்பெனியோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கட்டும். வேணும்னு சொன்னா இந்த சர்வீஸும் நாங்க பண்ணி தருவோம். இறக்கி, எடுத்து கையில டோர் டூ டோர் டெலிவரி குடுக்குறது. இது வந்து ஒரு ப்ராடக்ட்ட பண்றதுக்கு முன்னாடி, அவங்கள வச்சு நம்ம முதல்ல பண்ணி கத்துப்போம். அப்படி வர சிஸ்டத்துக்கான இது. பட் ஆனா இது வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. இங்க இருந்து ஷிப்பிங் கம்பெனி ஆளு, அதுக்கப்புறம் அங்க அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்க, அதுக்குன்னு ஜிஎஸ்டி பே பண்றவங்க. இந்த 5 சர்வீஸ்க்கும் 5 பேரோட ப்ராஃபிட்டையும் குடுத்து தான் நம்ம இது பண்ணி ஆகணும். ஸோ, அதனால வந்து இது உங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. பட் இப்போ பண்றது இது ரொம்ப கம்மியா இருக்கு. லேண்டிங் காஸ்ட் அனலைஸ் ஃப்ரம் இந்தியா.
இது வந்து இந்தியால நான் வரும்போது என்ன மீட் பண்றவங்களுக்கு, ஒரு பொருள் இந்த விலைக்கு வந்து ரீச் ஆகும்ன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நாங்க குடுப்போம். அதுக்கான லேண்டிங் காஸ்ட் அனலைஸ். இது ஒண்ணு பண்ணாலே அந்த ப்ராடக்ட் பண்ண முடியும், முடியாதுங்கிறத வித்தின் 1 டேல தெரிஞ்சிரும். ஏன்னா, அதுக்கான எல்லா லிங்க்கும் இருக்கு. இவருக்கு ஃபோன் பண்ணி, ஷிப்பிங் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அது என்ன ரேட்டுன்னு சொன்னா, அவங்க இவ்வளோ காஸ்டிங் வருதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் சார்ட்டே இருக்கு. அது எங்க கூட பண்ணிட்டு இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். உடனே ரேட் குடுக்கறதுக்கு. அதாவது சைனால வந்து இது இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னா, அது இந்த ரேட்டுக்கு அங்க செல்லிங் ரேட் சொன்னா, உடனே அது சேல் ஆகுன்றது. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு விட நம்ம கம்மியா குடுக்க முடியும்னு காட்டுறதுக்கோசம் வச்சிருக்க இந்த லேண்டிங் காஸ்ட் அனலைஸ் ஃப்ரம் இந்தியா. ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மென்ட். இது பேர் என்னன்னா, உங்களுக்கோசம் இங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போட்டு, சைனீஸ் ஸ்டாஃப் ஒண்ணு வச்சு, நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ டெய்லியும் அவங்க கேட்கறதுக்கான ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி தர்றது பேர் தான் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மென்ட். உங்களுக்கோசம் ஒரு ஆஃபீஸு, நீங்க ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆளையே உங்களோட தம்பி, அண்ணன், சொந்தக்காரங்க அவங்கள கூட்டு வந்து சைனால வச்சு, அந்த டேபிள்ல உட்கார வச்சு, ஏன்னா என்னோட பிசினஸ நான் சொல்லி தர விரும்பல சார். எனக்கு சீக்ரெட்டா வேணும் அப்படின்னு சொல்றவங்க, அவங்க ஆஃபீஸயே இங்க நாங்க செட் பண்ணி குடுக்கறது தான். ஸோ இந்த ஆஃபீஸே உங்களுக்கு இங்க வந்துருச்சுன்னா, நாங்க இங்க என்ன பண்ண முடியுமோ, அதுல உங்களால 60% நீங்களே பண்ணிக்கலாம். 60% சொல்றது விலை வாங்குறது, ஃபேக்டரி விசிட் பண்றது இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது நெறைய பேர் பண்றது வந்து ஃபேப்ரிக் பண்றவங்க பண்றாங்க, கெமிக்கல் பண்றவங்க பண்றாங்க. இந்த மாரி லாங் டெர்ம் பிசினஸ் சைனால பண்றவங்க எல்லாருமே பண்றாங்க. ஆ நெறைய ப்ராடக்ட் இருக்கு. அத எல்லாமே வந்து அவங்க அதுல ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் தருவாங்க. நம்ம கிட்ட பட்ஜெட்டடான ஆஃபீஸ் இருக்கும். இப்ப இந்தியாலலாம் தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேபிள்ல வந்துட்டு அ ஒரு டேபிள் குடுக்குறோம். அந்த சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்க. எங்க ஆஃபீஸ்ல ஒரு டேபிள், சேர் குடுத்துருவோம். ரெப்ரசன்டேட்டிவா உங்களுக்கு யார் வேணுமோ, மேனேஜரோ யாரோ ஒருத்தர இங்க அனுப்பிச்சு உட்கார வச்சு டே டூ டே ஒர்க் நீங்க பார்த்துக்கிறது. ஸோ இதுலயே வந்து சைனால நீங்க என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடலாம். இதுல வந்து எக்ஸிபிஷன் இருக்கு. எக்ஸிபிஷன் இப்போ ஒரு எக்ஸிபிஷன் இந்தியால நடத்துறீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இங்க ஆஃபீஸ் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்துட்டு நம்பி அங்க வருவாங்க. ஓகே இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பண்ணணும்னா, இங்க ஒரு இது இருக்கணும். யோகா சென்டர் இருக்குன்னா, இங்க ஒரு யோகா சென்டர் இருக்கணும். ஸோ அ பியூட்டி பார்லர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பியூட்டி பார்லர் ஒண்ணு இந்தியால சைனால ஒண்ணு அவங்க ஓப்பன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் சப்போர்ட். இதெல்லாம் வந்து ஹியூஜ் கான்செப்ட். அ யாருக்கு தேவையோ அவங்க சொன்னாங்கன்னா பண்ணி தரலாம். இதுதான் வந்து ஏ டூ இசட் சர்வீஸோட என்னோட எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கப்புறம் டெய்லர் மேட்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். அது வந்து 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, நீங்க கான்சுலேட் ஜெனரல வந்தோனே மீட் பண்ணலாம். மினிஸ்டர் யார மீட் பண்ணணும்னு சொன்னாலும் அவங்களையும் மீட் பண்ணி தரலாம். இது வந்து டெய்லர் மேட் சர்வீஸ்.